மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி விஜயோட தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா? அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல ஏன் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல விஜய் வந்து தன்னோட மனைவி ஞாபகமாவே இருக்கான். அதனால தான் நாங்க எந்த பொண்ண பார்த்தாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டான். உன்னைய பொண்ணு பார்க்க வந்தது கூட விஜய்க்கு தெரியாம தான் வந்தோம் அப்படின்னு தாத்தா சொல்றாப்ல. அப்ப விஜய் கல்யாணத்துக்கு ஓகேன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல அப்படின்னு காவேரி கேட்க, தாத்தா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவனும் குடும்பத்தோட வாழணும்னு தானே எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து விஜய்க்கு ஒரு பொண்ணு பார்க்கலாம். நான் விஜயோட ப்ரொஃபைல் மேட்ரிமோனில ப்ரொஃபைல பதிவு பண்றேன். விஜயோட ஃபோட்டோ இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி, காவேரி வந்து மேட்ரிமோனில விஜயோட ஃபோட்டோவ வச்சு பதிவு பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம தாத்தா வந்து என்னடா இது! உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ அவனுக்கே பொண்ணு தேடுறியா? அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப, கரெக்ட்டா நம்ம விஜயும், பாப்பாவும் வந்துடுறாங்க. என்னடா இது நம்ம கூப்பிட்டப்ப வரல, இப்ப இங்க வந்து உட்காந்துருக்காங்களே, எதுக்காக இங்க வந்தீங்க? அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நீங்க ஷாப்பிங் போயிட்டீங்கல்ல, தாத்தா தனியா இருப்பாங்கன்னு பார்த்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு காவேரி ஏதேதோ சொல்லி சமாளிக்க, இங்க நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, புடவைலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாப்ல. நம்ம பாப்பா தான் காவேரி மிஸ்ஸுக்கு குடுக்குறாங்க. இந்தாங்க புடவ அப்படின்னு சொல்லி 2 புடவ எடுத்துட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. உடனே காவேரி விஜய பாக்க, இல்ல இல்ல இந்த புடவைய நான் எடுக்கல. பாப்பா தான் உங்களுக்காக எடுத்துச்சு. உனக்கு ஒண்ணு, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு. பாப்பா தான் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காவேரி வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா அந்த புடவைய எடுத்துட்டு போய் வீட்ல குடுக்குறாங்க. வீட்ல குடுத்தது மட்டும் இல்லாம, நம்ம அம்மா கிட்ட என்னென்னமோ நம்ம காவேரி புரியாத புதிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய்க்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத தான் இன்டைரக்ட்டா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அது காவேரி அம்மாவுக்கு என்ன அப்படிங்கிறது புரியவே இல்ல. கடைசியில இந்த விஜயோட வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, பாப்பாவ ரூமுக்கு போக சொல்லிட்டு, நம்ம தாத்தா எல்லா உண்மையுமே விஜய் கிட்ட சொல்றாப்ல. இந்த மாதிரி காவேரி இங்க வந்ததுக்கு காரணமே இதுதான். உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே, "பாத்தியா? வ எங்கேயாச்சும் இந்த கொடுமை நடக்குமா? பொண்டாட்டியே புருஷனுக்கு இன்னொரு பொண்ண பார்க்கிறதெல்லாம்" அப்படின்னு சொல்ல, "காவேரி உன் மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறாள, கண்டிப்பா காவேரி நம்ம வழிக்கு வருவா, கவலைப்படாத" அப்படின்னு நம்ம தாத்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாப்போம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.